எஸ். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, லூனசி அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் டுட்டோரியல் தான் பார்க்க போறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சேனலோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்டான சாஃப்ட்வேர பத்தி போடலாம் அப்படின்னு இதுக்கு போட்டுருக்கிறோம். ஸோ ஃபிக்மா தான் பார்த்தீங்கன்னா, பொதுவாவே யூஐ, யூஎக்ஸ் டிசைனுக்காக நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ரோ வெர்ஷன், ப்ரோ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததால, ஸோ பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சாஃப்ட்வேர் நான் தேடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அது இப்ப தான் லூனசி. ஸோ நான் ரொம்ப நாளாவே இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதான் உங்களுக்கு இத பத்தி சொல்லிக் குடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, லூனசி டியூட்டோரியல்ஸ் மட்டும் இந்த சேனல்ல வராது. ஸோ மேக்ஸிமம் வேற சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படி எல்லாமே கன்டின்யூ பண்ணலாம் இந்த சேனல்ல. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நார்மலா எப்படி லோனசி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்த டுட்டோரியல பார்த்தீங்கன்னா நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் எந்த ப்ரௌசரோ அத பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க லூனசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. லூனசி அப்படின்னு டைப் பண்ணி டவுன்லோட் குடுத்தீங்க அப்படின்னா, லூனசி டவுன்லோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும் பார்த்தீங்கன்னா, ஐகான் சைட்டுன்னு சொல்லிட்டு, நார்மலா கிராஃபிக் டிசைன் ஃபீல்ட் இருக்கிறவங்க, யூஐ டிசைன் பண்றவங்களுக்கு இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ஐகான்ஸ் எல்லாம் ஓரளவு எடுக்கலாம் இதில. ஆனா பார்த்தீங்கன்னா, நெறைய பெய்ட் ஐகான்ஸா தான் இருக்கும். சில பார்த்தீங்கன்னா, லூனசி டவுன்லோட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, நீங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மூலமா பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்க மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லயே பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. நீங்க அதில கூட சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க லூனசி பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்லயே கூட யூஸ் பண்ணிக்க முடியும். வெப் வெர்ஷன் இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஓப்பன் லூனசி இன் ப்ரௌசர்ன்ட்டு குடுத்துருப்பாங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்லயே ஓப்பன் ஆகும். சரி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க ப்ரௌசர்லயே பார்த்தீங்கன்னா, லூனசி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்க இதிலேயே வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன்லோட் பண்ண அந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பேக் வந்துருங்க. ஸோ பேக் வந்தீங்க அப்படின்னா, உள்ள ஆல் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்தோட டவுன்லோட் வெர்ஷனும் காட்டும். ஸோ கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 14.1.0.0 இந்த வெர்ஷன் இருக்கு. ஸோ இது வேணா நீங்க X64 இருக்கு, ARMக்கும் இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா X64 வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணல. இத பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கைஸ் லூனசி சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படித்தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில வேணும்னா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு Google, Apple, Microsoft எது வேணுமோ குடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லாகின் எதுவும் பண்ணல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த டுட்டோரியல்ல பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசன். ஸோ நீங்க ரீசென்ட்டா வொர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில ஷோ ஆகும். ஸோ இப்ப எதுவுமே வொர்க் பண்ணல அப்படிங்கிறனால இதில எதுவுமே ஷோ ஆகல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மை கிளவுட். ஸோ இதில பார்த்தீங்கன்னா கிளவுட்ல கூட ஃபைல்ஸ சேவ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல வொர்க் பண்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மை கிளவுட்ல இருக்கு. அண்ட் நீங்க டெலீட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு இதில இருக்கும். ஸோ இதில வேணும் நீங்க டெக்ஸ்ட்லாம் டெலீட் பண்ணீங்க அப்படின்னா, இதில வந்து நீங்க ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீசன்ட்ல பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 டைப்ல நீங்க அக்கவுண்ட் அதாவது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளவுட் டாக்குமெண்ட். ஸோ அந்த கிளவுட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் இல்ல பிரைவேட் டாக்குமெண்ட்டோ ஸோ அப்படி போட்டும் நீங்க ஒரு லிங்க் மாரி கிரியேட் பண்ணி, உங்களோட கோஆப்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கவுண்ட் இருக்கணும். ஸோ அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லோக்கல் டாக்குமெண்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இத பார்த்தீங்கன்னா, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நியூ லோக்கல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இப்படித்தான் இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா நெறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இந்த சைட்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட் பேனல் குடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைட்ல. இதில பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் அண்ட் காம்போனன்ட் ஸ்டைல்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கும். இதெல்லாம் ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு லேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஷேப்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் லிஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இதில ஒரு டூல் பார் இருக்கும். ஸோ இந்த டூல் பார்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா ஃப்ரேம்ஸுமே ஷோ ஆகும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபோனு, அப்புறம் கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, டேப்லெட் தென் பார்த்தீங்கன்னா, ஐகான் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த ஐகான்ஸுக்கான எல்லாத்தோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, அவங்களே குடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வேணா டெஸ்க்டாப்ல போயிட்டு நாம இந்த ஃபுல் ஹெச்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணோன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன்ல வந்திருக்கும். ஸோ உங்களோட கீபோர்ட்ல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் டவுன் ஆகி இப்படி வந்துரும். அண்ட் ஸ்பேஸ் அமர்த்திட்டு ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் போர்ட பார்த்தீங்கன்னா நீங்க மூவ் பண்ணிக்க முடியும். எங்க வேணும்னாலும் மூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஷிஃப்ட்டோட ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க லெஃப்ட் சைட் அப்படி எப்படி வேணுமோ மூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ட் போர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கரண்ட் இதோட பார்த்தீங்கன்னா பேர் காட்டும். ஸோ இத கிளிக் பண்ணி நீங்க எப்படி வேணுமோ அப்படி மாத்திக்கலாம். நான் சும்மா அப்படி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சும்மா வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடணும். கிரியேட் பண்ணோன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க அலைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இந்த ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குது. நீங்க அலைன் பண்ணணும் சரியா அப்படின்னா, இத கிளிக் பண்ணி நீங்க அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு டூல் பார்ல குடுத்துருப்பாங்க. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷேப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, லைன்ஸும் அவைலபிளா இருக்கு. நீங்க லைன் போடுறோம்னா, இதில கிளிக் பண்ணி லைன் போட்டுக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட், பென் டூல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள் அப்படிங்கிற அந்த டூல கிளிக் பண்ணிட்டு, நீங்க அப்படி டிராக் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ, இத நீங்க டிராக் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் இந்த இதுக்கு ஏத்த மாரி அலைன் பண்ணீங்க அப்படின்னா, அலைன் ஆகும். ஸோ, அப்படி இல்ல அப்படின்னா, இப்ப இங்க எங்கேயாச்சும் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க அலைன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில இருக்கிற அலைன் ஹாரிசான்டலி அண்ட் அலைன் வெர்டிகலி அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வந்துரும். இந்த மாரி சென்டர் பொசிஷனுக்கு வந்துரும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெக்டாங்கிளோட பொசிஷன். ஸோ நீங்க இது எங்க வேணுமோ ரெக்டாங்கிள மாத்தி வச்சுக்கலாம். ஸோ இது வேணா நார்மலா நீங்க இப்படியே ட்ராக் பண்ணி மாத்தி வச்சுக்கலாம். ரொம்ப ப்ரிசிஸா ஒரு 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் மாத்தணும் அப்படின்னா, நீங்க இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதுவுமே நான் இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் எதுவுமே மாத்தல. ஸோ ஒரு அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிளோட விட்த் அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில நீங்களும் நார்மலா சைட்ல இது மூலமா நீங்க விட்த் அண்ட் ஹைட் கூட்டி குறைச்சுக்க முடியும். ஆனா நீங்க ப்ரிசைஸா மாத்தணும் அப்படின்னா, இதில பார்த்தீங்கன்னா, இப்ப 500 பார்த்தீங்கன்னா 500 இருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஹைட்டையும் பார்த்தீங்கன்னா 500 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு லொக் சிம்பல் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த லொக் சிம்பல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க லொக் பண்ணாம இருக்கையில இப்படி டிராக் பண்ணீங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் மட்டும் டிராக் ஆகும். ஸோ நீங்க எங்க டிராக் பண்றீங்களோ, அங்க மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டிராக் ஆகுறத நீங்க நோட் பண்ணலாம். அண்ட் இந்த லொக் சிம்பல் எனபிள்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா லொக் ஆயிரும். ஸோ நீங்க எங்க பிடிச்சு இழுத்தாலும் ஹோல் இந்த கியூப் பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த சைட்ல பிடிச்சு இழுக்கிறீங்களோ, அங்க மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகாம எல்லா சைட்லயும் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, லொக் ஆப்ஷன் யூஸ் பண்றது. ஸோ அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொட்டேஷன். ஸோ அது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சிருக்கும். நீங்க ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா, இத யூஸ் பண்ணி நீங்க ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கோனர் ரேடியஸ். ஸோ இந்த கோனர் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, 2 விதமா அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களோட ஷேப்ஸுக்கு கோனர்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டாட் இருக்கும். ஸோ இத பிரஸ் பண்ணிட்டு, நீங்க லைட்டா டிராக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கோனர் ரேடியஸ் ஆட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அதில காட்டுற நம்பருக்கு ஏத்த மாரி, இல்லாட்டி உங்களுக்கு கண்ணுக்கு ஏத்த மாரி நீங்க வச்சுக்க முடியும். இப்போ அது பார்த்தீங்கன்னா, ஒரு 30. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ப்ரிசைஸா வைக்கல. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இதில ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ இதில உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ஸோ நீங்க அத பார்த்தீங்கன்னா, போட்டுக்க முடியும். இப்போ இதுக்கு 35 வேணும் அப்படின்னா, நீங்க 35 சரியா செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு பக்கத்தில இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கார்னர்லயும் எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ, ஸோ அத பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு பாட்டம்ல இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ரேடியஸ் தேவையில்ல. அதனால இதில 0 குடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த பக்கத்தில இருக்கிற கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா போயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்மியா இருக்கிறதால தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 55 வச்சுக்கிறேன் கார்னர் ரேடியஸ். இல்ல 100 வச்சுக்கலாம். 100 வச்சுட்டு, ஸோ இந்த இதில மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த 3 சைட்லயும் பார்த்தீங்கன்னா கார்னர் இருக்கு. ஸோ ஆனா இதில பார்த்தீங்கன்னா கார்னர் இல்ல. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் கார்னர்ஸ் யூஸ் பண்றது. ஸோ இது வேணாம் அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணிட்டு, நார்மலா உங்களுக்கு எவ்வளோ கார்னர் வேணுமோ அத செட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் கார்னர். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். நான் இப்ப கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மூத் கார்னர்ஸ் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இத யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இத ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் கார்னரோட ஒர்க்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆர்ட் போர்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா, பேசிக்கா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்குள்ள எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இதோட அளவ பார்த்தீங்கன்னா குறைச்சுக்கிறேன். குறைச்சு சின்னல்ல வச்சுக்கிறேன். ஸோ இது மாரி டெக்ஸ்ட் ஆட் பண்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் தேவையில்ல. நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டா ஷேப் மாரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணும் நமக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 200 வச்சுக்கிறேன். 200 வச்சு லொக் ஆஸ்பெக்ட் ரேஷியோ எடுத்துட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இப்படி. ஸோ அதிலே இருக்கிற இந்த அளவ பார்த்தீங்கன்னா, 700க்கு மாத்திக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்துட்டுது. இந்த கார்னர் ரேடியஸ பார்த்தீங்கன்னா, நான் இன்னுமே கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். ஒரு 20 வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மீதி பார்த்தீங்கன்னா குறைச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் தானே ஆட் பண்ண போறோம். அதனால ஒரு 150 வச்சுக்கலாம். இதுவே காணும். ஸோ இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணா இத கிளிக் பண்ணிட்டு, டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு எங்க டெக்ஸ்ட் வேணுமோ அங்க ஆட் பண்ணி நீங்க டைப் பண்ணலாம். இப்போ ஆரோ பார்த்தீங்கன்னா, ஸ்மால்ல இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற கோலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அத நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது ரெகுலரா இல்ல போல்டா இல்ல எப்படி வேணுமோ ஸோ அதே மாதிரி செட் பண்ணிக்க முடியும். இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ஃபாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, உள்ள பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஸோ இப்போ நான் சும்மா ஒரு ஃபாண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஒரு ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 72 இல்ல 72வும் கூடிருச்சு. ஒரு 48 வச்சுக்கிறேன். 48 எடுத்துட்டு, இப்போ டெக்ஸ்ட் டூல் வந்துடலாம். டெக்ஸ்ட் டூல் வந்துட்டு நான் அதில சும்மா ஃப்ளூனசி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நீங்க இதையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ அலைன் பண்ணிங்க அப்படின்னா சென்டர்ல வந்துரும். ஸோ இதோட கலர எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே கலர் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ இந்த ஆர்ட் போர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபில் இருக்கும். ஸோ அந்த இருக்கிற ஸ்கொயரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன கலர் வேணுமோ மாற்றிக்கலாம். பிளாக் கேஷ் அப்படி வேணும் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் நார்மலாக செட் பண்ணி வச்சுக்க முடியும். பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்கட்டும். அண்ட் டெக்ஸ்ட்டோட கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு மாற்றிடலாம். ஒயிட்டுக்கு மாற்றி இன்னுமே கொஞ்சம் நம்ம ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் இருக்கிற அந்த டாட்டை கிளிக் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்க முடியும் நார்மலாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் டார்க் ஆக்கினோம் அப்படின்னா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பின்னால் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் பின்ன கொஞ்சம் டார்க் ஆக்கிக்கிறேன். ஸோ நீங்கள் கோனர் ரேடியஸ் இன்னும் வேணும்னா ஸோ அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு விஷயம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பென் டூல். ஸோ அந்த பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்புட் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணதுக்கான ஷார்ட்கட் கீ. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிலீட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த பென் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துல பாயிண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் செலக்ட் ஆகிடும். நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி ஒன்று நெட் ஆகும். பார்த்தீங்கன்னா லைனை திருப்பி எங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் ஆட் ஆகும். டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வேச்சர் மாதிரி வரும். டபுள் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கர்வியான ஒரு பென் டூல் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்படிலாம் நீங்கள் இதில் போயிடுச்சு ஸ்ட்ரைட்டு இல்லை மிரர்டு டிஸ்கண்டினியூட் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை மாற்றிக்க முடியும். இப்போ நான் ஸ்ட்ரைட்டே வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஷேப் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டோட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா பென் டூலை யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண அப்புறம் இதை மாற்றணும் அப்படின்னா இந்த லைனில் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி திருப்பி பாயிண்ட்ஸாக காட்டும். ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இப்போ கர்வேச்சராக வேணுமெண்டா நீங்கள் இந்த கார்னர் ரேடியஸ் வேணுமென்னாலும் ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா திருப்பி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை கர்வியாக அப்படி மாற்றிக்க முடியும். ஸோ அதை ட்ராக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கர்வேச்சர் வேணுமோ ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் கொடுக்கல. கொஞ்சம் கார்னர் ரேடியஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கார்னர் ரேடியஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ரேடியஸோட இருந்தால் தான் நீங்கள் ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பென் டூலை வச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் ஆகிடும். ஸோ நார்மலாக பென் டூலை வச்சு கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டரோட தான் வேணும். ஸோ உங்களுக்கு அந்த போர்டர் வேணும் அப்படின்னா டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போர்டர் அழிஞ்சிடும். அண்ட் ஃபில் வேணும்னா நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில் வந்துடும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்க முடியும். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி கூட யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இதே ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஸோ அது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் திருப்பியும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் இந்த பென் டூலை வச்சு நீங்கள் க்ரியேட்டிவாக ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது தான் இந்த பென் டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வரும். ஸோ நார்மலாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ சஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் இதில் இருக்கிற இந்த ஷார்ப் எட்ஜஸ் இப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா கர்வ் பண்ணிக்க முடியும். இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னர் ரேடியஸ் போடுறது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்வ் பண்ணல அப்படி இருக்கட்டும். ஸோ அந்த டெஸ்ட் தானே பண்ணி காட்டிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பென்சில் டூல் பார்த்தீங்கன்னா இந்த பென் டூலுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இது பார்த்தீங்கன்னா சும்மா நார்மலாக உங்களுக்கு கர்வ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கர்வ் நீங்கன்னா ஒரு ஷேப் மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதுக்கு பிறகு இதை வச்சு இதுக்கு நீங்கள் ஃபில் பால் கொடுக்குறனாலும் கொடுத்துக்க முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அழிக்கவும் முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு யூஸ் ஆகாது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் இதே மாதிரி நான் டெலீட் பண்ணிக்கிறேன் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைன் டூலும். ஸோ அந்த லைன் டூலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு லைன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு எந்த யூஸுமே இதால் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நார்மலாக நீங்கள் லைன் இந்த மாதிரி லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோ. இந்த ஏரோ டூலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாச்சும் பாயிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஏரோ யூஸ் பண்ணலாம். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ் பெருசாக யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏரோ ஐகான் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஏரோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்சர் டூல். ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிடுங்க உள்ளுக்குள்ளேயே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிக்சர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவத்தார். சில பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதுலேயே நிறைய அவத்தார்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப்போட யூஐ டிசைன் பண்ணுறீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய அவத்தார்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்புட்டு, செக் பாக்ஸு, இந்த ரேஷியோ பட்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் இன்புட் பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பனண்டோட வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு, டிசபிள்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கொம்பனண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸாக பார்க்கும்போது பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் தான் பார்த்துட்ருக்குறோம்.
அண்ட் அடுத்து இருக்க பார்த்தீங்கன்னா ஐகான். ஸோ இதில உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐகான் வேணும்னா நீங்க இதிலே இருந்தே எடுத்துக்க முடியும். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் 8ஓட தான் இந்த சாஃப்ட்வேர். ஸோ அவங்களோட ஐகான்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதிலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியா கிடைச்சிரும். ஸோ இப்போ உங்களுக்கு இதில ஏதாச்சும் ஒரு ஐகான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ராக் பண்ணி போட்டீங்கன்னா, அந்த ஐகான் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஆனா இன்னொரு பிரச்சனைனா இந்த ஐகான் பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தோட ஐகானோட கலருமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஒரு சில ஐகான்ஸுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சில ஐகான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிக்சர் அதாவது பிஎன்ஜி ஃபார்மட்ல வரும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அண்ட் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, சில ஐகான்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வெக்டார் ஃபார்மட்ல இதுல வரும். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி ஃபார்மட்ல தான் வேலை பார்க்கும். ஸோ அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே பண்ணிக்க முடியாது. நார்மலா தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அண்ட் நீங்க ஒரே டைம்ல 2 இதுக்குள்ள இருக்கிற இப்ப பார்த்தீங்கன்னா, இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே செலக்ட் ஆயிரும். ஆனா அப்படி கூடாது. இந்த 2 மட்டும் தான் செலக்ட் ஆகணும் அப்படின்னா, ஒருத்த கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டோட மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2மே செலக்ட் ஆயிரும். ஸோ செலக்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, அதுக்கு நடுவுலயே நீங்க மூவ் பண்ணியும் வச்சுக்க முடியும் அங்கேயும் வேணுமெண்டா. அப்படி இல்லாட்டி இதில இருக்கிற அந்த நடுவுல இருக்கிற இந்த ஹேண்டில பிடிச்சு ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இது கூடிய அந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறைஞ்சு ஒரு நோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க அலைன் பண்றது பார்த்தீங்கன்னா, இத பயங்கர மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கம்பைனன்ட், ஸ்டைல்ஸ், வேரியபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல வந்து இதெல்லாம் வந்து கன்டின்யூ பண்ணலாம். அண்ட் நார்மலா பேசிக்ஸா எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. உங்களுக்கு இதில ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். ஸோ நான் அதையும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல வந்து அட்ரஸ் பண்ண ட்ரை பண்றேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க் யூ.